وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, வசீலா சம்பந்தமாக ஒரு சில விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். வசீலாவிலே ஒரு பகுதிதான் அல் இஸ்திகாசா என்பது. இஸ்திகாசா என்கின்ற சொல்லுக்கு நேரடி பொருள் உதவி தேடுதல் என்பதாகும். சிலர் இந்த வசீலாவை பிரித்து வசீலா கூடும் இஸ்திகாசா கூடாது என்பார். வசீலா வேறு இஸ்திகாசா வேறு என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் உண்மை அப்படி இல்லை. இஸ்திகாசா என்பதும் வசீலாவில் ஒரு பகுதிதான். வசீலா என்பது 3 வகை. ஒன்று, இறைவனிடம் நாம் கேட்பது. இறைவனே, இந்த நல்லடியார் பொருட்டாலே எனக்கு இதை வழங்குவாயாக. இரண்டாவது, அந்த நல்லடியார்களிடம் நாம் நேரடியாக முறையிடுவது. எப்படி? நல்லடியார் அவர்களே, வலியுள்ள அவர்களே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். மூன்றாவது வகை, அந்த இறை நேசர்களிடமே உதவியை கேட்பது நேரடியாக. எனக்கு இந்த தேவை ஆக வேண்டியிருக்குது, அதை நிறைவேற்றி கொடுங்க. இந்த 3மே வசீலாதான். ஏனால் இந்த 3மே கூடாது என்று கூறுகிற வஹாபிகளும் இருக்கிறார்கள். ஆனால் சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சிலர் சொல்லுவார்கள், இந்த முந்திய 2 வகை கூடும், இந்த 3வது வகை சொன்னீர்களே இறை நேசர்களிடம் நேரடியாக உதவி கேட்பது, அது கூடாது என்பார்கள். அதை தனியாக பிரிக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் 3மே வசீலாதான். இந்த 3 நிலைகளிலும் நமக்கு உதவி செய்வது இறைவன் ஒருவன் மட்டும்தான். இறைவனே, இந்த நல்லடியார் பொருட்டாலே கேட்கிறேன், எனக்கு உதவி செய்வாயாக. இப்பொழுது உதவி செய்வது இறைவன் தான். அதே போன்று இறை நேசர்களிடம் இறைவனிடத்திலே எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? இப்பொழுதும் நமக்கு உதவி செய்வதும் இறைவன் தான். அந்த இறை நேசர் இறைவனிடம் துஆ செய்வார்கள், அதை ஏற்று இறைவன் நமக்கு உதவி செய்வான். இங்கேயும் உதவி செய்வது இறைவன் தான் என்பதை புரிந்து கொள்கிறோம். 3வது வகை, இறை நேசர்களிடமே, இறை நேசர் அவர்களே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த 3வது நிலையிலும் நமக்கு உதவி செய்பவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான். ஒரு மூமினுடைய நம்பிக்கை உதவி செய்வது இறைவன் ஒருவன் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை என்பதுதான். அந்த நம்பிக்கை இருக்கின்ற போது இறை நேசர்களிடம் நீங்களே உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் எந்த பிழையும் இல்லை. காரணம் நம்பிக்கை என்ன? இறைவன் உதவி செய்கிறான் என்பதுதான். சரி, இறைவன் தான் உதவி செய்கிறான் என்றால் பின்பு ஏன் இறை நேசர்களிடம் நாம் கூற வேண்டும்? நேரடியாக இறைவனத்திலே கேட்டுவிட வேண்டியதுதானே. நாம் கேட்டால் இறைவனுக்கு கேட்கத்தானே செய்யும், அவன் உதவி செய்யத்தானே செய்வான். அப்படி இருக்கின்ற போது ஒரு இறை நேசரை பிடித்து வசீலா வைத்துத்தான் இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஏன் கருத வேண்டும்? இறை நேசர்கள் முறையிட்டாலும், அதை நீங்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னாலும் இறை நேசர் துஆ செய்வார்கள், அவர்களாக செய்வதில்லை. அதை நினைவிலே வையுங்கள். இறை நேசர்களிடம் நாம் கேட்கிறோம், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, உதவி செய்யுங்கள் என்று. இப்பொழுது நேரடியாக அவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா? இல்லை. அப்பொழுதும் இறைவனிடம் அவர்கள் முறையிடுவார்கள், இறைவன் தான் செய்து கொடுப்பான் இந்த இறை நேசர் மூலமாக. எப்படி பார்த்தாலும் இறைவன் தானே செய்கிறான் உதவி, நாமே கேட்டு விடலாமே, ஏன் இறை நேசரும் கூடி நீங்கள் கேளுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வரலாம். பிரச்சனை இல்லை, அல்லாஹ்விடம் நாமே கேட்கலாம் தான். ஆனால் நாம் கேட்கிற துஆ இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று நமக்கு எப்படி தெரியும்? சரி, அங்கீகரிக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். இறைவன் நிறைவேற்றி தருவது உடனேயா அல்லது தாமதமாகவா நமக்கு தெரியாதல்லவா? நாம் கேட்டால் உடனே கிடைக்கும் என்ற தகுதியை நாம் பெற்று விட்டோமா? இல்லையே.
ஆனால் இறை நேசர்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. இறைவன் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். இறை நேசரை பார்த்து இறைவன் சொன்னான், குர்ஆனிலே இருக்கிறது, எனது நேசர்களே, நீங்கள் மறுமையிலே எதை விரும்புகிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிட்டும். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். தத்தஊன், அதுக்கு அர்த்தம் ததுஊன், எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான். இறை நேசர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டா உடனே தரதாக. இப்ப நம்ம இறை நேசர்கள்ட்ட முறையிடணும்னு வச்சுக்கிறோங்க, எனக்கு இந்த உதவி செய்யுங்க, உடனே அல்லாஹ்ட்ட அவங்க முறையிடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி வச்சிருக்கிறான், நீங்க கேட்டுட்டா நான் உடனே செய்வேன்னுக்கிறான். நமக்கு உடனே செஞ்சு கொடுத்துறான். இங்கேதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் உண்மையை புரிந்து கொண்டு அதற்குண்டான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். அஹ்லுஸ் சுன்னா ஜமாஅத்தினர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள், புண்ணியத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டது கிடைக்கிறது. ஏன்? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. நாம் கேட்கலாம், உடனே கிடைக்குங்கிற உத்தரவாதம் இல்லை. ஆனால் இறை நேசல் கேட்டால் உண்டுங்கிற உத்தரவாதம் இறைவனாலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அங்கு சென்று முறையிடுகிறோம். அவர்கள் இறைவனும் கேட்டு நமக்கு வாங்கி தர்றாங்க. சரி, இங்க ஒரு வாதத்தை வைக்கிறோம்ல, அவங்களும் அல்லாட்ட கேட்டுத்தானே வாங்குறாங்க, நாமும் அதுக்கு அல்லாட்டே கேட்டுடலாமேன்னு. நம்ம அல்லாட்ட கேட்க கூடாதுங்கிறதுல அப்போ அல்லாட்ட கேட்கலாம். சரி, இந்த வாதத்தின் அடிப்படையில பார்த்தா ஒருவரிடம் எனக்காண்டு துவா செய்யுங்கன்னு ஏன் சொல்லன்னு, நமக்காண்டு அவர் துவா செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நமக்காக அவர் அல்லாட்ட துவா கேட்க போறாரு, சொல்ல தேவையில்லையே. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ஏங்க உங்களுக்கா அவரு துவா செய்யறதுக்கு நீங்களே கேட்க வேண்டியதானங்க அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நானும் தாங்க கேட்கிறேன், இருந்தாலும் அவரையும் கேட்க சொல்றேன், அவரோட துவா அங்கீகரிக்கப்பட்ட நல்லதானே சொல்றோம்ல. அதுதான் இறை நேசர்களிடமும். ஆனால் ஒருவரை பார்த்து எனக்கா துவா செய்யுங்க என்று சொல்லலாம் என்று சொல்பவர்கள் அதையே இறை நேசர்களிடம் நாம் சொன்னால் கூடாது என்கிறார்கள். அங்கே கூடும் என்கிறார்கள், இங்கே கூடாது என்கிறார்கள். ஆனால் சுன்னத் ஜமாஅத்தினர்கள் ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். இறைவன் தான் செய்கிறான். ஆகவேதான் முறையிடுகிறோம். அது இஸ்திகாசா என்பது உதவி தேடுவது. இது கூடுமா? கூடும். இன்னமா வலியுக்குமுல்லாஹ் வரசூலுஹு வல்லதீன ஆமனு, இறைவன் சொல்லிவிட்டான் குர்ஆனில். உங்களுக்கு உதவியை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் முழுமையான ஈமான் கொண்ட நல்லடியார்கள். நமக்கு அவர்கள் உதவியாளர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னார். சரி, அவ்வாறு நேரடியாக உதவி கேட்கலாமா? கேட்கலாமே. மறைந்த இறை நேசர்களும் உதவி கேட்கலாமே. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. பிலால் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான கபர் ஷரீஃபிற்கு சென்று, இஸ்தஸ்கி பி உம்மத்திக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள். பைன்னஹும் ஹலகு, மழை இல்லாமல் அவர்கள் அழிய பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்தார்கள், மழையும் பொழியும் என்கிற நற்செய்தியை சொன்னார்கள். மழையும் பொழிந்தது அப்படிங்கிற ஹதீஸ் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா. இங்கே நேரடியாகத்தான் உதவி கேட்கிறார்கள். மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்கள், நேரடியாகத்தான் முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறார்கள். தனது வேண்டுகோளையும் முன்வைக்கிறார்கள். ஒரு சஹாபி மார்க்கத்தில் ஆகுமானது என்பதால் தான் அதை செய்து காட்டுகிறார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மக்கள் இல்லாத இடத்திலே இருக்கிறீர்கள், உங்களுடைய வாகனம் தொலைந்து போய்விட்டது, உங்களை தவிர யாரும் அங்கே இல்லை. அப்படியானால் அந்த நேரத்திலே நீங்கள் கூறுங்கள், ஐனூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் மும்முறை கூறுங்கள். உங்களுக்கு, உங்களுடைய கண்களுக்கு தெரியாத நல்லடியார்கள் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் வருகிறது, உங்களுடைய வாகனம் தொலைந்து போய்விட்டால் இபாதல்லாஹ் யஹ்பிசு அலைய, அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனது வாகனம் தொலைந்து போய்விட்டது, அதை பிடித்து கொடுங்கள் என்று கேளுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ யஅலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி வாகனம் தொலைந்து போய்விட்டால் உதவி கேட்கலாம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அடியார்கள். இந்த நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத அடியார்கள் என்பது மலக்குமார்களை குறிக்கும் என்கின்ற விளக்கமும் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இறைவன் அல்லாதவர்களிடம்தான் நாம் உதவி கேட்கிறோம். மலக்குமார்களிடம் உதவி கேட்டால் அது ஷிர்க் இல்லை என்றால் இறை நேசர்களிடம் கேட்கலாம் தானே? ஏன், மலக்குமார்களும் இறைவனுடைய அடியார்கள் தான், இறை நேசர்களும் இறைவனுடைய அடியார்கள் தானே. அப்படியானால் இவ்வாறு உதவி கேட்கலாம் என்று இருக்கிறது. யாருமே இல்லாத இடத்தில் அந்த நேரத்துல அல்லாட்டையும் கேட்கலாம் தானே.
ஏன் அந்த ஸல்லல்லாஹு இப்படி சொன்னார்கள்? அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். யாருக்காவது கஷ்டமா இருந்தா உங்களை கூப்பிட்டா உதவி செய்யுங்க என்று சிலர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இறைவன். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனால் முடியுமா முடியாதாங்கிற பேச்சுக்கு இங்கு இடமில்லை. இறைவனால் முடியாது என்று எந்த மூமின் கூறுவான்? இறைவனால் முடியாது என்று ஒருவன் சொன்னால் அவன் எப்படி மூமினாக இருக்க முடியும்? இறைவனால் முடியும். அது ஒரு விஷயம். இறைவன் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒருவருக்கு பசி ஏற்படுகிறது. அந்த பசி அகற்றுவது யார்? இறைவன் தான். இறைவன் என்ன அமைத்து வைத்திருக்கிறான்? உணவு சாப்பிடு பசி போகும் என்று. அதைத்தான் மதிக்க வேண்டும். நாமெல்லாம் உணவு சாப்பிடுவது பசி போவதற்குத்தான். இறைவனால் பசியை போக்க முடியாது. இந்த உணவு தான் போக்கும். ஆகவே சாப்பிடுகிறேன் என்கிறோமா? இல்லை. நம்மிடம் கேட்டாலே என்ன சொல்லுவோம்? உணவை சாப்பிடவில்லை. இறைவன் நினைத்தால் பசியை போக்க முடியுமா என்று கேட்டால் முடியும் என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இறைவன் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான்? பசிச்சா சாப்பிடு. அதான் இறைவனுடைய நியதி. அதை மதிக்க வேண்டும். அதை மதிக்கலண்டா அல்லாவே விரும்ப மாட்டான். ஒரு ஆள் சாப்பிட மாட்டேங்கிறான். கேட்டாக்கா யாருங்க பசியை போக்குறது? அல்லா. அப்ப நான் சாப்பிட மாட்டான். அல்லா போக்குவாங்கிறான். அல்லாஹ் தஆலா இவனை பார்த்து என்ன தவக்குல் இவனிடம் இருக்கிறது, நான் தான் செய்வேன் என்று நம்பிக்கை கொண்டு சாப்பிடாமல் இருக்கிறானே என்று அவன் மீது சந்தோஷப்படுவான், அவன் கோபப்படுவான். ஏன்னா பசித்தால் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அமைத்தவன் இறைவன். அதற்காகத்தான் உணவையும் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். அதை நாம் மதிக்கவில்லை ஆனால் இவனுக்கு பிடிக்காதுல. இறைவன் தான் ரிசுக தர்றான். ஒரு ஆள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. கேட்டா சொல்றாரு, அல்லாஹ் என் கூட இருக்கிறான்ல. ஆமா. அல்லாஹ் தானே ரிசுக்கு தர்றான். ஆமா. அப்புறம் நான் வெளியே போய் சம்பாதிக்கணும். என் கூட இருக்கிற இறைவன் ரிசுக்கு தருவான் என்று வேலைக்கு போகாமல் இருந்தால் இறைவன் அவரை பார்த்து கோபப்படுவானா அல்லது பிரியம் கொள்வானா? என் மீது எவ்வளவு தவக்கல் வைத்து வேலைக்கே செல்லாமல் இருக்கிறான் என்றா இறைவன் நினைப்பான்? கோபப்படுவான். ஏன் தெரியுமா? உனக்கு என்னுடைய ரிசுக்கு வேண்டும் என்றால் நீ உழைக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த நியதியை இவன் மீறுகிறான். அதுதான் அங்க பாயிண்ட். அதே போல வர காய்ச்சி வந்துருச்சு, ஓப்பா டாக்டர்கிட்ட அல்ல மருந்து சாப்பிடு, மாட்டேங்கிறாரு. ஏன்? சிவா கொடுக்குற யாரு? டாக்டரா அல்லாவா? நம்ம சொல்றோம் அல்லாண்டு. அந்த அல்லாத என் கூட இருக்கிறான்ல, நான் ஏன் டாக்டர்கிட்ட போகணும்? டாக்டரா சிவா கொடுக்குறாரு அப்படின்னு டாக்டர் போக மாட்டேங்கிறாரு, மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. மிகவும் அறிவுள்ளவர், தவக்குள் உள்ளவர், தப்புவா இறைமிச்சம் உள்ளவர் என்று அவரை நாம் பாராட்டுவோம். என்னப்பா விவரம் தெரியாம இருக்கிற? எல்லாத்தான் சிவா தருவான், நேரடியா செய்வான். டாக்டரை வச்சு உனக்கு சிவா தருவான்ல, மருந்தை வச்சு உனக்கு சிவா தர்றான்ல, அல்லாத சிவா தர்றான், நேரடியாவா செய்வான்? நேரடியாக இறைவன் செய்வதாக இருந்தால் இறைவன் ஏன் மருந்தை படைத்தான்? நேரடியாக இறைவன் செய்வதாக இருந்தால் இறைவன் ஏன் மருத்துவருக்கு மருத்துவ ஞானத்தை கொடுத்தான்? இறைவன் செய்கிறான் மருத்துவரை வைத்து, இறைவன் செய்கிறான் மருந்தை வைத்து. இதை பயன்படுத்தியவன் தான் அறிவுள்ளவன், இறைவனத்தில் பாராட்டப்படக்கூடியவன். இல்ல நான் டாக்டர் போக மாட்டேன்டா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது போன்றுதான். இன்னொரு உதாரணத்தை சொல்ல வர்றேன் உங்களுக்கு. 2 பேர் கப்பல்ல போனாங்க. கப்பல் கவிழ்ந்து விட்டது. 2 பேர் அப்படியே மறந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்ல ஒரு ஆளு அல்லாஹ் காப்பாத்து அல்லாஹ் காப்பாத்துன்னு சத்தம் போட்டாரு. இன்னொருவர் அந்த வழியா இன்னொரு கப்பல் போனுச்சு, அங்க கை வந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாரு. யாரு அந்த வழியா போனவங்களை கூப்பிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னாங்க, அவங்க அங்கேருந்து வந்தாங்க, அவரை காப்பாத்திட்டாங்க. இவர் இவங்களெல்லாம் வேணான்ட்டாரு, எனக்கு அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நீதான் காப்பாத்து அப்படியே முடிவு போயிட்டார். இவர் இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தது தவறா? நல்லதைத்தான் நினைச்சாரு. உண்மையிலே இறைவன் தானே காப்பாற்றுகிறான், அதைத்தானே இவரும் கூறினார். அவர் எண்ணம் சரியானது தானே. அப்படியானால் இவர் ஏன் மூழ்க வேண்டும்? இன்னொரு கப்பல் உள்ளவர்களை அழைத்தவர் ஏன் பாதுகாப்பு பெற வேண்டும், பிழைக்க வேண்டும்? அந்த மனிதர் அடுத்த கப்பல போனவன் கூப்பிட்டார்ல, இறைவனுடைய நியதியை மதித்தார். இறைவன் காப்பாற்றுவான், தன்னுடைய படைப்பின் மூலம்தான் காப்பாற்றுவான். இந்த ஆள் அல்லாஹ்வை பார்த்து நீனா காப்பாத்து வேறு யாரும் காப்பாத்த வேணான்றார்ல. இவர் சொன்ன வார்த்தை உண்மைதான். ஆனால் இறைவன் வகுத்த நியதியை மதிக்கவில்லை. இறைவன் காப்பாற்றுவான், ஒருவரை அனுப்பி வைத்துத்தான் காப்பாற்றுவான். அந்த நியதி இவர் மதிக்கவில்லை. இவரே போய் மறுமையில ஒரு பேச்சுக்கு, இறைவனை உலகத்துல வாழும்போது
நான் இந்த மாதிரி கப்பல் கவுந்து தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கும் போது உன்னை கூப்பிட்டேனே நீ பாதுகாக்கலையே அப்படியே மூழ்கிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சொன்னான், சரிப்பா என்னை கூப்பிட்டு இல்ல, அந்த வழியா கப்பல்ல போனாங்க பாத்தியா, அனுப்பி வச்சதே நான் தானே, அவங்க உதவி நீ வேணான்ட்டிய, நீ என்னை கூப்பிட்டனாலதான் அவங்க அனுப்பி வச்சேன், அவங்களை நீ வேணான்டா, அப்ப நானே செய்ய முடியும் என்று இறைவன் சொல்லுவான். காரணம் இறைவன் செய்ய தயாரா இருக்கிறான் படைப்புகளின் மூலமாக. டைரக்ட் சொன்னா அது இந்த உலக நியதிக்க மாற்றம் அல்லாஹ் விரும்பாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் நாம் இறை நேசம் முறையிடுவது. இறைவனால் முடியாது என்பதல்ல, இறைவன் எப்படி அமைத்து வைத்திருக்கிறான். இதுதான் இப்போ நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, டாக்டரிடம் போறோம், இறை நேசனும் போறோம், இறைவன் தான் ஷிஃபா தர்றான், ரெண்டு இடத்திற்கும் போறோம். காரணம் இறைவன் ரெண்டு பேரும் மூலமா ஷிஃபா தர்றான், டாக்டரின் மூலமா ஷிஃபா தர்றான். அதுதான் தவாவின் மூலமாக, இறை நேசர் மூலமாகவும் நமக்கு ஷிஃபா தருவான். அதுதான் துஆ. இந்த ரெண்டும் தவாம் இருக்கிறது, துவாம் இருக்கிறது. ஷிஃபா தருவது இறைவன் ஒருவன் மட்டும்தான். ஆனா ரெண்டில் ஏதாவது ஒன்றை நாட வேண்டும். நம்முடைய கடமை அது, நம்முடைய முயற்சி அது. இருந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் தானே எல்லாம் செய்வான் நம்ம இருந்துவிட கூடாது. ஆகவேதான் நம் இறை நேசர்களை வசீலா வைத்து உதவி தேடுகிறோம். அப்படி நேரடியாக உதவி தேடலாம் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த ஹதீதுகள் தான் ஆதாரம். அதே போன்று நான் ஏற்கனவே இறை நேசர்களை அழைத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்பது இப்னு அபி ஷைபாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பஸாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இறை நேசர்களை அழைக்கலாம், உதவியும் கேட்கலாம். சரி, இறை நேசர்கள் நம்ம கூப்பிடுறோமே, அவர்கள்ட்ட நம்ம உதவி கேட்கிறோம், உதவி செய்ய முடியுமா? அவங்கதான் வஃபாத் ஆயிட்டாங்கல்ல, வஃபாத் ஆனவங்க உதவி செய்ய முடியுமா? ஏண்டாக்கா நம்ம ஒரு வாதத்தை வைப்போம், ஏங்க அல்லாட்டதான் கேட்கணுங்கிறீங்க, இப்ப உயிரா உள்ளவர்கள்ட்ட உதவி கேட்கறீங்களா, அவங்க செய்யறாங்களே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ வச்சுக்கிற ரெடிமேடு பதில், உயிரா உள்ளவங்கனால உதவி செய்ய முடியுங்க, அதனால அவங்கள்ட்ட கேட்கலாங்க. இதுதான் ஷிர்க். ஏன்னா முடியும் என்பதே அல்லாஹ் ஒருவனுக்கு தானே. அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உயிரா உள்ளவங்களுக்கு முடியும்டா, அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த குவத்தை உயிரா உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் ஷிர்க். ஆனா நம்ம பாருங்க, இறை நேசன் உதவி கேட்டாலும் கூட கொள்கையில உறுதியா இருப்போம். அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அப்படிதான். ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். உயிரா உள்ளவர்கள் இல்லை, இறந்து போனவர்கள் இல்லை, யாருக்கும் ஆற்றல் இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இப்ப அல்லாஹ் உதவி செய்கிறான் என்றால் உயிருள்ளவர்கள் மூலமாகவும் உதவி செய்வான், இவ்வுலகை விட்டு மறைந்தவர்கள் மூலமாகவும் உதவி செய்வான். உதவி செய்வது இறைவன் தான். இதுதான் தௌஹீத். அந்த தௌஹீத் தான் சுன்ன ஜமாத்து இருக்கிறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், உயிருள்ள மூலமா உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான், ஆனா மறைந்து போனவர் மூலமா உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குவத்தை வரையறுக்கிறாங்க இந்த கூட்டம். உயிரோள்ளவங்க மூலமா அல்லாஹ் செய்வாங்க உதவி, மறைந்து போனவங்க மூலமாலாம் அல்லாஹ் உதவி செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னா இப்ப அல்லாஹ்வுடைய குவத்துக்கு ஒரு எல்லை போடுகிறார்கள். இந்த அளவுக்கு தான் லிமிட், இதைத்தான் செய்யலாம். நாம் அப்படி இல்லை. இறைவனுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வசனத்தின் முழு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். இறைவன் நினைத்தால் உயிருள்ள மூலமாகவும் உதவி செய்வான், மறைந்து போனவர் மூலமாகவும் உதவி செய்வான். உதவி செய்வது இறைவன் ஒருவன் தான், பிரச்சனை இல்லை. சரி, இப்படி மறைந்து போனவர்கள் உதவி செய்திருக்கிறார்களா? உதவி செய்திருக்கிறார்களே. மழை கேட்ட போது பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மழை கிடைத்ததல்லவா, இந்த உதவி செய்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே, இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகுதானே அவர்கள் உதவி செய்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. உங்களுடைய நல்வணக்கங்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டால் அல்லாஹ்வை புகழ்கிறேன், உங்களுடைய செயல்பாடுகள் தீயதாக இருந்தால் உங்களுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடி நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களே. மறைந்தவர்கள் தான், நம் பார்வைக்கு மறைந்தவர்கள் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டைம் உள்பட கியாமத்து நாள் வரைக்கும். சரி, அது சாத்தியம் இருக்கிறான்னு இன்னொரு ஒரு பிரபலியமான நிகழ்வும் இருக்கிறது. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய இரவுல அல்லாஹ்வை சந்தித்து தொழுகை 50 நேர தொழுகை வாங்கி கொண்டு திரும்புகிறார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இறைவன் உங்களுக்கு எது பரிசாக தந்தான்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் 50 நேர தொழுகையை எனக்கும் என் உம்மத்திற்கும் பரிசா தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், திரும்பி செல்லுங்கள், குறைத்து வாருங்கள். காரணம், இந்த 50 நேர தொழுகையை உங்க உம்மத்தினர்கள் ஒழுங்காக நிறைவேற்ற முடியாது, சிரமப்படுவார்கள். அனுபவத்தின் அடிப்படையிலே கூறுகிறேன். திருப்பி அனுப்புகிறார்கள். இறைவன் 10 குறைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்தார்கள். இப்பொழுதும் விடவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். இப்படியாக போவதும் வருவதும் கடைசியில் 5 மிஞ்சுகிறது. அப்போதும் விடவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி செல்லுங்கள், குறைத்து வாருங்கள். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு மேலும் குறைக்க சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி வந்து விட்டார்கள். 5 கொண்டு வந்து விட்டார்கள். சரி, இப்ப நான் கேட்கிறேன், 50 நேர தொழுகையை 5ஆக குறைத்து நமக்கு உதவி செய்தவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே. அவர்கள் மற்றும் அன்றைக்கு திருப்பி அனுப்பாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் 50 அல்லவா தொழுது கொண்டிருக்க வேண்டும். 5 நேர தொழுகைக்கு இவ்வளவு சிரமமா இருக்கிறதே. அப்படியான 50 நேர தொழுகைகள் எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அந்த நேரத்திலே, உதவி செய்த நேரத்திலே இந்த உலகத்தில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையே? மறைந்தவர்கள் தானே. இவ்வுலகை விட்டு மறைந்தவர்களும் நமக்கு உதவி செய்ய முடியும், செய்திருக்கிறார்கள். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, மறைந்து போனவர்களால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு, மறைந்து போனவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பினால் ஷிர்க் என்று சொல்லிக்கொண்டு, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உதவியை வாங்கி வசதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, அந்த வஹாபியால் 5 நேரம் தானே தொழுகிறாங்க. உதவி பெறுவது ஷிர்க் என்றார்கள். அந்த ஷிர்க் மூலம் கிடைத்த உதவியை மட்டும் வாங்கிக்கலாமா? அப்போ என்ன செய்யணும்? இந்த வஹாபிகள் 2ல 1 தான். என்ன, மறைந்து போனவர்களால் உதவி செய்ய முடியும் என்று அவங்களும் சொல்லணும். 5 நேர தொழுகை தொழுவட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச உதவியை அவங்க பெறலாம், தகுதி இருக்கு. அவங்க வந்து ஏற்றுக்கொள்றாங்கல்ல. இல்லை, மறைந்து போனா உதவி செய்ய முடியாது, ஷிர்க் என்றால் இன்றிலிருந்து வஹாபிகள் 50 நேர தொழுகையை தொழட்டும். ஏன், ஷிர்க் மூலம் கிடைத்த உதவியை எப்படி அவங்க வாங்கலாம்? அவங்க தான் இது ஷிர்க்குன்ட்டாங்கல்ல. ஆனா 5 தான் தொழுவாங்களாம். அதை மட்டும் வாங்கிட்டாங்க. உதவி வாங்கிட்டு கூடாது வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. மறைந்து போனவர்களால் உதவி செய்ய முடியும் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இது. அடுத்து அவர்கள் இன்னொன்னும் சொல்லுவாங்க. நீ கேட்டா, என்னங்க நீங்க வசீலாங்கிறீங்களே, அன்றைக்கு மக்கத்து காபிர்கள் செய்ததற்கும் நீங்கள் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று ஒண்ணுதானே. அந்த மக்கத்து காபிர்கள் தங்களுடைய இறைவனாக அல்லாஹ் என்றுதான் சொன்னாங்க. அதே நேரத்தில் வேறு சிலைகளையும் வணங்கினார்கள். கேட்டாக்கா, எங்க அல்லாஹ் பக்கம் நெருங்கி வைக்குங்க, இந்த சிலைகள் எல்லாம் இறைவன் பக்கம் எங்களை நெருக்கமாக்கி வைக்கும், ஆகவே அதை வணங்குகிறோம் நாங்க. நீங்களும் அப்படிதானங்க. அல்லாஹ் தான் இறைவன்கிறீங்க, ஏங்க வழிமார்கள் அப்படின்னு கேட்டாக்கா, அவங்க மூலமா தான் அல்லாஹ்வை நெருங்கணுங்கிறீங்க. இப்ப மக்கத்து காபிர்கள் சொன்னதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியே அவர்களின் அறியாமையை தான் காட்டுகிறது. சும்மா இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா இப்படி ஒரு கேள்வியை வைத்து தாங்கள் அறியாமையிலே இருக்கிறோம் என்பதை வெட்ட வெளிச்சமாக்குகிறார்கள். என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லை. ஏன், அந்த மக்கத்து காபிர்களுடைய செயல்பாட்டுக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே. எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சம்பந்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? நல்லா குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இதான் அந்த வசனத்தை தான் அவங்க கொண்டு வர்றாங்க. என்ன, மக்கத்து காபிர்கள்ட்ட எல்லாம் கேட்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நபி அவர்களே, அந்த மக்களிடம் நீங்கள் கேட்டால் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அல்லாஹ், அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ். அப்ப வானத்தை படைச்சது பூமியை படைச்சது அல்லான்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? சிலையிலும் வணங்கினாங்க. இதே எங்க வணங்குறீங்கன்னு கேட்டா, அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவைகள் தான் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கி வைக்கின்றன, ஆகவே வணங்குகிறோம் என்கிறார். இங்க அவர்களுடைய செயலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அவர்கள் இறைவனை நெருங்க சிலைகளை வணங்கினார்கள். இன்றைக்கு நாம் இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்குகிறோம், இறைவனை நெருங்க ஆசைப்படுகிறோம். அதுல சந்தேகம் கிடையாது. இவர்கள் வசீலாவாக வைத்து இறைவனை நெருங்குகிறோமே தவிர இறை நேசர்களை வணங்கியா?
நாம் தான் சொல்லிவிட்டோமே வணக்கம் என்பது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் என்று. இது இறைநேசம் மூலமாக நெருங்குகிறோம். இப்ப நெருங்குவது என்கின்ற செயல்பாடு தவறல்ல. இறைவன் குர்ஆனிலே அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களை கண்டிக்கிறான் என்றால் இறைவனை நெருங்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டதால் அல்ல. அந்த ஆசை சரிதான், இறைவனை நெருங்க வேண்டும். ஆனால் இறைவனை அடைவதற்கு அவர்கள் கையாண்ட வழிமுறைதான் தவறானது. அதைத்தான் கண்டிக்கிறான். இறைவனை நெருங்க வேண்டும் எப்படி? இவைகளை வணங்கி நெருங்க, அதான் கூடாது என்கிறான் இறைவன். இறைவனை இறைவனை நெருங்குவதே கூடாது என்பதால இல்லையே, நெருக்கிறதும் கூட. நல்லா குர்ஆனிலே சொல்லிட்டான்ல, ஃபஸ்ஜுத் வக்தரிப், சஜிதா செய்யுங்கள், இறைவனை நெருங்குங்கள், சிரம் பணிந்து இறைவனை நெருங்கு என்று இறைவன் சொல்லிட்டான்ல. இப்ப இறைவனை நெருங்குவதுங்கிறது மார்க்கத்துல உள்ளதுதான். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், ஒரு அடியார் நபிலான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் நேசிக்கின்ற வரைக்கும். ஃபைதா அஹ்பப்துஹு, அவரை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஅ பிஹி, அவர் கேட்கும் செவியாக நான் இருக்கிறேன். வ பஸருஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவர் பார்க்கும் கண்ணாக நான் இருக்கிறேன். யதுஹு அல்லதி யுப்திஷு பிஹா, அவர் பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன். வ ரிஜ்லுஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவர் நடக்கும் காலாகவும் நான் இருக்கிறேன். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதெல்லாம் எப்ப நடக்கும்? அல்லாஹ்வை நெருங்கினால் தான் நடக்கும். அல்லாஹ்வை நெருங்கினா அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைச்சுன்னா இந்த தகுதி எல்லாம் கிடைக்கும். இந்த ஹதீஸை குதிசி அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸை குதிசி. இப்ப இங்க நெருங்கினால் தான் இறைவனை நெருங்க வேண்டும். இறைவனை நெருங்குவது என்பது நம்மளுடைய குறிக்கோள். அந்த மக்கள் இறைவனை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது தவறல்ல. அதற்கு அவர்கள் கையாண்ட வழிமுறை தான் தவறானது. அதற்காக அவர்கள் விக்கிரங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அது கூடாது என்று இறைவன். இன்றைக்கு நாம் இறைவனை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யாரையும் வணங்கி அல்லவே, தெளிவான ஒன்றுதானே. அவரை வசீலா வைத்துத்தான் நெருங்க போறோம். வணங்கியா? வசீலா என்பதற்கும் வணக்கம் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாதா? ஆகவே இந்த கேள்வியின் மூலமே அவருடைய அறியாமையை வெளிப்படுத்தி விட்டார். ஆகவே ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய நிலைப்பாடு வேறு, நமது நிலைப்பாடு வேறு என்பதை அடுத்து, நீங்கள் வலிமார்களை அழைக்கிறீர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டானே, அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நீங்கள் அல்லாஹ்வோடு வேறு எவரையும் அழைக்காதீர்கள். அதுக்கு அவ்வளவு அர்த்தம் வைக்கிறது. அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க ஷேக் முஹியுத்தீன் அவர்களை யா முஹியுத்தீன் என்று அழைக்கிறீர்கள், வலிமார்களை எல்லாம் அழைக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய இந்த கூற்றுக்கு அது முரணல்லவா என்று இன்னொரு அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள் அவர். ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு லா ததுண்டாலே அழைக்கிறதான்னு அர்த்தம் வச்சுக்கிட்டாங்க. இது அப்படி அர்த்தம் வச்சா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி அர்த்தம் வச்சா இந்த வசனத்துக்கு எத்தனையோ குர்ஆன் வசனங்களுக்கு முரண்பட்டு விடும். அப்ப அந்த வசனங்களை என்ன செய்யறது? அதையும் யோசிக்கணும்ல. ஆனா ஒரு ரெடிமேடா 2 வசனத்தை வச்சிருப்பாங்க. வலிமார்கள் கூப்பிட்டா அது ஷிருக்கு கூடாது அப்படிங்கிறது ரெடிமேடா 2 வசனம் ஒண்ணு வச்சிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட. என்னது? ஒரு வசனம், ஒமன் அவ்வல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறார்களே அவர்களை விடவும் வழிகட்டவர் யார்? பாத்தீங்களா, அல்லாஹ் அளவோட அழைக்க கூடாது இருக்கு, நீங்க வலிமார்கள் அழைக்கிறீங்களே அப்படி. இன்னொரு வச்சுக்கிட்டு இருக்க அவங்க வசனம் என்ன? நான் ஏற்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்குரியது. பலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நீங்க அல்லாஹ்வோடு வேற யாரும் அழைக்காதீர்கள் அவங்க அர்த்தம் வைக்கிறாங்க. நம்ம சொல்றோம் அப்படி இல்லைங்க, இந்த 2 இடத்திலும் வணங்குதல்னா அது. ஒமன் அவ்வல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்களே அவர்களை விடவும் வழி தவறியவர் யார்? வன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாசல் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, ஆகவே நீங்கள் அல்லாஹ்வோடு வேறு எவரையும் வணங்காதீர்கள் அர்த்தம். அழைக்கிறதுன்னு அர்த்தம் எப்படி வைக்கிறீங்க? அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குதா? வணங்குற அர்த்தம் இருக்குதுல்ல. சரி, அழைத்தல்னு அர்த்தம் இருக்குது இல்லைங்க, அந்த அர்த்தத்தை நாங்க வச்சோம் அப்படி அவங்க சொல்றான்னு வச்சுக்கிறோங்க. அப்படி அர்த்தம் வச்சா பல வசனங்களை நம்ம செயல்படுத்த முடியாத. மற்ற வசனங்கள்ல இந்த வசனத்துக்கு எதிரடையாக முரணாலும் அமைந்து விடும். உதாரணத்துக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்காதீர்கள் அர்த்தம் வைப்போம்னு வச்சுக்கிறோங்க. குர்ஆனிலேயே ஒருவர் மற்றவரை அழைத்தது இடம்பெற்றிருக்காங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனால் அழைக்கிறாங்க, யா புனைய, அன்பு மகனே.
ஒருவரையும் அழைக்க கூடாது. அந்த வசனத்தை போய் பார்த்தா அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய கூப்பிட்டு தப்புன்னு ஆகும். அப்ப அதை எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா? சரி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்தார்கள், எப்ன உம்மி, உம்மா என்றெடுத்த உம்மாவுடைய மகனே. இவங்களுக்கு சகோதரர் தான். சகோதரன்டா ஒரு சொந்த சகோதரன் இருக்குது, மற்ற சகோதரர்கள் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சகோதரர்கள் தானே. இங்க என் கூட பிறந்த சகோதரரேங்கிறதுக்கு தான் எப்ன உம்மி, உம்மாவுடைய மகனேங்கிறாங்க. என் கூட பிறந்த சகோதரரே அப்படிங்கிறாங்க. கூப்பிடுறாங்கல்ல, அல்லாஹ்வை தான் கூப்பிடணும், வேற யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கூப்பிட்டாங்க? தப்புல வரும் அப்படின்னு அல்லாஹ் இப்படி குர்ஆன்ல சொல்லி காமிச்சிருப்பான். மற்றவர்கள் அழைக்கலாம் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாது என்ற அர்த்தம் வச்சா இந்த வசனங்களுக்கெல்லாம் முரணானது. உடனே அவங்க ஒரு பல்டி அடிப்பாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படிங்கிற மாதிரி. என்ன அது உயிராளவங்களை அழைக்கலாங்க, உடனே அப்படி வந்துருவாங்க. இங்கேயும் தோற்று விட்டார்கள் வஹாபியர். முன்னால சொன்னாங்க அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் என்று சொன்னா உயிரா உள்ளவர்களையும் உள்ளடக்கும், மறைந்து போனவர்களையும் உள்ளடக்கும், ரெண்டு பேரும் சேர்த்து தானே. இவர்கள் அல்லாஹ் அல்லாதவரை அழைக்க கூட சொல்லிவிட்டு உயிராக இருந்தால் அழைத்துக் கொள்ளலாம். அப்ப எங்க அப்ப அல்லாஹ் அல்லாதவங்க அந்த வசனத்துக்கு மாத்தமாக செயல்படுறாங்க. இப்ப வசனத்துக்கு பிற அவங்களும் இப்ப நடக்கல. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்க கூடாதுங்கிற அந்த வசனத்து பிரகாரம், அவங்களுடைய கருத்து பிரகாரம் அவங்களே இப்ப நடக்கல. உயிரா இருந்தா அழைச்சுக்கலாங்கிறாங்க. உயிரா இருந்தால் அல்லாவா? இல்ல, அவங்களும் அல்லாஹ் அல்லாதவங்க தான். அல்லாஹ் அல்லாத அழைக்க கூடாது சொல்லிவிட்டு நான் உயிரா இருந்தால் அழைத்துக் கொள்ளு, இந்த அந்த வசனத்து பிரகாரம் அவர்கள் நடக்கவில்லை. ஆனா நாம் சரியா நடக்கிறோம். ஏன்? அங்கே அழைத்தல் என்பது பொருள் அல்ல, வணங்குதல் என்பதுதான். இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அது உயிரா இருந்தாலும் சரிதான், மறைத்து இருந்தாலும் சரிதான். நம்ம சொன்ன அர்த்தத்தில் நம்ம கரெக்டா இருக்கிறோம். அழைத்தல் என்று அவர்கள் சொன்ன பிரகாரம் சரியாக இல்லை. அப்படியா? அப்படி இன்னும் வருவோம். அவங்க பிரகாரம் வாத பிரகாரம் மூத்தா போனவங்களை தான் கூப்பிடக்கூடாதுங்கிறீங்களா? ஆமா. ஆனா அவங்க கொண்டு வந்த ஆயத்தில் அப்படி கிடையாது. இவங்களாகவே அப்படி தங்களை தற்காத்துக்கொள்ள இப்படி பின்வாங்குகிறாரு. சரி, அப்போ நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. சரி, போயிட்டு வாப்பா பெருவாடும் சொல்ல முடியுமா? அப்போ நம்ம பிடிக்கணும். என்னது? சரி, மரணித்து அழைக்க கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களுக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகௌமின் முஃமினீன் என்று அழைத்து, முஸ்லிமான வீட்டை சார்ந்தவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று அழைத்து சலாம் கூறுங்கள் என்று சலாம் சொல்லி இருக்கிறாங்கல்ல. முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. யாஹ்லல் குபூர் என்று இருக்கிறது, கபூர் வாசிகளே என்று இருக்கிறதே. அவங்களும் மூத்தா போனவங்க தானே, அழைத்துத்தானே சலாம் சொல்லி சொன்னார்கள். அழைப்பதே கூடாது என்றிருந்தால் கபூர் வாசிகளை அழைத்து சலாம் கூறுங்கள் என்று எப்படி கற்று தந்திருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சரி, இன்னொன்னும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொல்லுகிறோம், கபூர் வாசி அழைத்து சொல்கிறோம். அழைப்பது கூடும் என்பதால் தான். இறைவன் குர்ஆனில ஒரு நிகழ்ச்சி சொல்லி தர்றான்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்கல்ல, வைத கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் கேட்டார்கள், இறைவனே நீங்க மரணித்தவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறாயே எப்படி என்று கொஞ்சம் காட்டு. அல்லாஹ் கேட்டான், கால அவளும் தூமி, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இறைவன் சொன்னான், கால பலா, இல்லை நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது, வலாக்கில் எத்துமையின்ன கல்வி, எனது உள்ளம் அதை பார்க்க ஆசைப்படுகிறது, ஆகவாய்த்தான். கால ஃபஹுத் அர்பஅத்தம் மின தய்ர், 4 பறவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், ஃபஸ்ருஹுன்ன இலைக்க, அவைகளை வெட்டி கண்டம் துண்டமா ஆக்கிக் கொள்ளுங்கள். சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன், உங்களை சுற்றி இருக்கிற மலையின் மீது ஒவ்வொரு கூரையும் வைத்து விடுங்கள். சும்ம துஉஹுன்ன, இங்கதான் நமக்கு பாயிண்ட். பிறகு அதை அழையுங்கள். ஏத்தீனக்க சஅயா, அவைகள் உயிர் பெற்று உங்களிடம் விரைந்தோடி வரும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சரி, இங்க நமக்கு பாயிண்ட். பறவைகளை தானே அழைச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் அழைத்த நேரத்திலே அந்த பறவைகள் உயிருள்ள பறவைகளா உயிரற்ற பறவைகளா? உயிரற்ற பறவைகள், இறந்து போன பறவைகள். இறந்து போனவர்களை அழைத்தால் ஷிர்க்கு அழைக்க கூடாது என்றிருந்தால் எப்படி உயிரற்ற பறவைகளை அழைத்திருப்பார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? இதெல்லாம் சொல்லிட்டுங்களை கூடாதுன்னு. மரணித்து அழைக்க கூடாது, உயிரா இருந்தா கூப்பிட்டுருங்கன்ட்டீங்க. மரணித்த பறவைகளை தான் கூப்பிடுறாங்க. இது அல்லாஹ் சொன்னா, அதனால அல்லாஹ் என்ன ஷிர்கையா செய்ய சொல்லுவான்? நீங்க தான் இப்படி அழைக்கிற ஷிர்க்குன்றீங்கல்ல. ஒரு நபியை பார்த்து ஷிர்கு செய்ய நல்லா சொல்லுவானா? அந்த உம்மத்துல ஷிர்கு கூடு, இந்த உம்மத்துல ஷிர்கு கூடாதா?
சிறுக்கு கூடாண்ட எல்லா சமூகத்திலும் மார்க்க சட்ட திட்டங்கள் ஹலால் ஹராம் அது வேண்டால் மாறுபடலாம், முந்தின உம்மத்து பிந்தைய உம்மத்து என்று. ஆனால் ஈமாண்டு வருகின்ற போது அது ஒன்றுதான். அந்த சமூகத்துல சிறுக்கு என்றால் இந்த சமூகத்திலும் சிறுக்கு தான். இப்படி இறைவன் சொல்லிருப்பான். சரி, மரணித்தவர்களை அழைக்க கூடாது என்று அர்த்தம் வச்சா இந்த வசனம் முரண்படுகிறது அல்லவா? மரணித்த அந்த பறவைகளை தானே அழைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறோம், நீங்க அழைத்தல் அர்த்தம் வைக்காதீங்க. அப்படி அழைச்சிட்டா பல வசனங்களுக்கு அந்த கருத்து முரண்பற்றும். ஆனா வணங்குதல்ங்கிற அர்த்தம் தான் வைக்கணும். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்ட எதிரிகளை பாலும் கிணத்துல போடப்பட்டதல்லவா, அந்த இடத்துக்கு வந்து கேட்டாங்கல்ல, யா ஃபுலான் யா ஃபுலான் யா ஃபுலான். அங்கே போடப்பட்ட அபூஜஹலை கூப்பிடுகிறார்கள், உத்பாவை கூப்பிடுகிறார்கள், ஷைபாவை கூப்பிடுகிறார்கள். அபூஜஹலை உத்பாவை எல்லாம் மோத்தா போய் தான் கிடக்குறாங்க. கூப்பிட்டாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மோத்தா போனவங்களை கூப்பிட்டா ஷிருக்கு அப்படின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? அதனால அழைத்தங்கிற அர்த்தத்தை இங்க வைக்காதீங்க. அங்கதான் சொல்லும், அழைத்த அர்த்தம் வைக்க கூடாது. வச்சா இந்த மாதிரி முறைலாம் ஏற்படும், பல வசனங்களை மறுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே இறைவன் அல்லாதவற்றை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதுதான் சரியானது என்கின்ற பேருண்மையை நாம் புரிந்து கொள்வோம். கடந்த பாடங்கள் ஏதாவது ஐயம் இருந்தால் கேட்கலாம்.